விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பண்ண சுவாமி, அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். அதீதமான வீரமும் செயலில் முக்கியத்துவம் மிக்க ஒரு வீரத்துவ மிகப்பெரிய ஆற்றலையும் விடக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க. இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கும்போது, பொதுவாகவே குரு பயிற்சி 5, 7, 9ஆம் பார்வையாக கன்னி வீட்டிலையும் விருச்சிக வீட்டும் மகர வீட்டையும் பார்க்கின்றது. 5, 7, 9 அப்படிங்கிற பார்வையில் இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல காலகட்டம் ஆரம்பிச்சிருச்சுன்னு கூட சொல்லலாம். இந்த காலகட்டம் மே 1, 2024 இப்போ பாக்கிய பஞ்சாங்கப்படியோ திருக்கணித பஞ்சாங்கப்படியோ ஒரே நல்ல பயிற்சியாக இருந்தாலும் எந்த சந்தேகமும் தேவையில்லை. குரோதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை 18ஆம் நாள் புதன்கிழமை 11:56 குரு பகவான் மேஷ ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இந்த விருச்சிக ராசிக்கு இது கலத்திர குரு, திருமணம் கைகூடும், நல்ல சுபகாரியங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த வீடியோவை முதல்ல நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பேனலை ஆன் பண்ணிக்கிட்டு எங்களோட தொடர்ந்து வருகின்ற வீடியோஸும் நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சின்ன பயனுள்ள தகவல் ஒருத்தருக்கு உதவி புரியும். அதனால் அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் அடைஞ்சால் அந்த ஒரு நல்ல விஷயம் உங்களால் நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தகவல். அதே மாதிரி இது வரைக்கும் ஷேர் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் விருச்சிக ராசி ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். வெளிநாட்டு வாழ் இந்தியர்களும் இல்லை வெளிநாட்டு வாழ் தமிழர் பெருமக்களுக்கும் இந்த வீடியோவை முழுமையாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். சில பேருக்கு நட்சத்திரம் தெரிஞ்சு என்ன தசை ஆரம்பிச்சிருக்குன்னு கூட சில பேர்த்துக்கு தெரியாது. இந்த தசா புத்திகள் என்ன அப்படின்னா, உங்களோட ஜனன கால ஜாதகத்தில் எடுத்து ஒவ்வொரு தசா எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் இப்போ ஆன்லைனில் போட்டு பார்த்தீங்கனாலே வரும் என்னென்ன தசா புத்தி நடந்துகிட்ருக்குன்னு. அதை பொறுத்துதே நான் அதை பொறுத்து நட்சத்திர வாரியாக தசாபூத்தி பலன்களுடன் கோச்சார பலன்களை இணைத்து மிக துல்லியமாக கணக்கிடப்பட்டுள்ள இந்த பதிவை முழுமையாக பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். திரும்பி பாருங்கள், புரியல அப்படின்னா திரும்பி பாருங்கள். இல்லை அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, எனக்கு தசாபூத்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஜோதிட ஆலோசனைக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சில பேருக்கு தீர்வுகள் கிடைக்காமலே வாழ்ந்துட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு இப்போ தீர்வு அப்படிங்கிறது வருமா அப்படின்னா, நீங்கள் கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பதிவும் முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு அதில் சந்தேகமோ இல்லை ஜோதிட ஆலோசனைக்கோ கூப்பிடுனா என்னை கூப்பிடலாம். முழுமையான பதிவு பாருங்கள். மிகப்பெரிய தெளிவான ஒரு அடி எடுத்து வைப்பீங்க. வாழ்க்கையில் தெளிவான பிம்பங்கள் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். இதனால் ஒரு ப்ரீ பிளான் கிடைக்கும். உங்களோட லைஃப்பில் அடுத்த ஜர்னி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த முழு பதிவு உங்களுக்கு காட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசி விஷாக நட்சத்திரம், இது ஒரு குருவுடைய நட்சத்திரம். மொத்த தசாபுத்தி காலங்கள் 16 வருடங்கள். என்னோடய கேல்குலேஷனுக்கு ஒரு 3 வருஷம் எடுத்துக்கிறேன். உங்களோட ஜனன கால ஜாதகத்தில் 10 வயசு வரைக்கும் இருக்கலாம், இல்லை 7 வருஷம் இருக்கலாம், இல்லை 8 வருஷம் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதோட அடுத்த வர சனி திசை ஒரு 19 வருஷம் கேல்குலேட் பண்ணிங்கன்னா மொத்தம் எத்தனை வருஷன்றது உங்களுக்கு ஆட் பண்ணி வந்துடும். எனக்கு ஒரு 22 வயசு வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த 12 வருஷத்தில் எவ்வளோலாம் நீங்கள் கஷ்டப்பட முடியுமோ அவ்வளோ துன்பங்கள், துயரங்கள், அசிங்கம், அவமானம் அப்படிங்கிறதெல்லாம் அதிகமாக இருக்கும். மறைமுக போட்டி, பொறாமை, பிரச்சனைகள், பழக்க வழக்கத்தினால் நண்பர்களால் உறவாடி கெடுத்தவங்க அப்படிங்கிறவங்களாம் நிறைய பேர் இருப்போம். வலி, துரோகம் அப்படிங்கிறது மீண்டு வந்தாலுமே நோய் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாக அந்த 6ல் இருக்கும் குரு உங்களுக்கு கொடுத்தே தீர்ந்திருப்பார். ஆனால் இப்போது ஒரு நல்ல ஒரு காலகட்டத்தில் அடி எடுத்து வைக்கிறீர்கள். அதாவது 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடம் கலத்திர குருவாக வரும்போது உங்களுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடத்தியே வைப்பார். கண்டிப்பாக
இல்லைங்க நான் குழந்தையாக இருக்கேன், பள்ளியில் படிக்கிறேன், கல்லூரியில் படிக்கிறேன்னா சுபிட்சமான ஒரு வருடம் அப்படின்னு சொல்லலாம். நல்ல மார்க்ஸ் எடுப்பீங்க, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் 50% வாங்கினேன், நான் 100% வாங்குவோன்னா அந்த விதண்டாவாதம் இல்லை. ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத மார்க்கு, நல்ல வளர்ச்சி, முன்னேற்றம் அப்படிங்கிறதுல இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் இப்போது கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா சமசத்தமாக உங்களை பார்க்குறது 7ஆம் இடத்து குரு அப்படிங்கும்போது குரு பார்க்க கோடி நன்மை. அப்போ அந்த லக்னக்காரங்க ரொம்ப நல்லா சுபிட்சமாக இருப்பாங்க, மார்க்கு சூப்பராக எடுப்பாங்க, திருமணம் வயது உள்ளவங்களுக்கு திருமணம் நடக்கும். அதே மாதிரி காதலித்து திருமணம் பண்ணக்கூடியதும் சில பேருக்கு அமையும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் உத்தியோகம் கிடைக்காமல் இருக்கவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த காலகட்டத்தில் மே 1க்கு அப்புறம் சில கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். படிப்புக்கு ஏற்ற ஏதோ ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணுறேங்க, டாக்டர் படிக்கணும், நீட்டுக்கு ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. தொழில்துறையில் இப்போ தாங்க ஸ்டார்ட் அப்பே பண்ணுறேன், சூப்பரான டைம். சமசப்தமாக பார்வையாக குரு மட்டும் பார்க்காம 11ஆம் இடத்த லாபத்தையும் பார்க்கும்போது தொழிலில் லாபத்தை கொடுத்தே ஆவார். அது மாற்று கருத்துக்கிடமில்லை. கண்ணீரோடும் கவலையுடன் துக்கத்துடன் வலி வேதனைகளுடன் இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். டைவர்ஸ் ஆயிடுச்சிங்க, திருமணம் போன்ற பிராப்தங்கள் இப்போது மிக விரைவில் கூடி வரப்போகின்றது அப்படிங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி உங்களுக்கு நல்ல விஷயம் என்னன்னு சொன்னீங்க அப்படின்னா, ஒரு மோசமான விஷயம் அர்த்தாசிரம சனியில் பல இடையூறுகளை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். வீடு மனை யோகத்தில் பிரச்சனை, வீடு கட்ட முடியாமல் போயிடுச்சேன்னு யோசனை, தாயார் வழியில் ஒரு சில துன்பங்கள், இதெல்லாம் நீங்கள் பெறக்கூடிய காலகட்டம். ஏன்னா 7ஆம் இடத்து குரு வரும்போது அர்த்தாசிரம சனியுடைய தாக்கத்தை அவர் குறைப்பார், அதனால் வருகின்ற கெடுபலன்களை குறைப்பார் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு நல்ல பார்வையிட இருக்கிற லக்னத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு சுபிட்சத்தை தான் அதிகமாக கொடுப்பார். அப்படிங்கும்போது அந்த சனியானவருடைய பேலன்ஸ் கம்மியாக இருக்கும். இப்போ சனி திசையாக வர போயிட்டுருக்கு அவங்களுக்கு. அப்போ கண்டிப்பாக சில இடர்பாடுகள் 100% வந்தாலும் ஒரு 60%, 70% குருவை கிராஸ் பண்ணி போக முடியாது. கொஞ்சம் அது கெடுபலன்களை குறைப்பார். அதுக்கு வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வேண்டி வந்தீங்கன்னா இன்னும் நல்ல பலன்களை கொடுப்பார். அடுத்தது புதன் திசை 22 வயசுலேருந்து 39 வயசு வரைக்கும் விருச்சக ராசிக்கும் விருச்சக லக்னத்துக்கும் 8க்கும் 18க்கும் உடைய 11க்கும் உடைய பாவி அப்படின்னு சொல்லலாம். ஒரு அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் இடத்து சுபத்துவம் பெற்று சுபநிலையில் இருந்தால் ஜாதகர் வெளிநாட்டுக்கு அனுப்பி சம்பாதிக்கக்கூடிய யோக பலன்களை கொடுப்பார் உங்களை ஜாதகத்தில். புதன் தசை வராத விருச்சக லக்னக்காரங்க ஒரு யோகசாலின்னு கூட சொல்லலாம். 11ஆம் இடத்துல பலம் பெற்றிருந்தால் ஜாதகர் புத்திசாலியாக புதன் சம்பந்தப்பட்ட கணினி போன்ற துறைகளில் இருப்பார்கள். ஐடி ஃபீல்டில் உங்களுக்கு செம்ம பீக்கில் போகும். இப்போ உங்களுடைய வளர்ச்சி growth. 3, 10ஆம் இடங்களில் நட்பு நிலையில் வலுப்பெற்று இருக்கும்போது கெடுதல்களை செய்ய மாட்டார். இந்த மாதிரி இடத்துல மட்டும் அவங்க இருக்கணும். அப்போ புதன் திசையில் ஞானத்தை மட்டுமே அள்ளி கொடுப்பார். ஆனால் அது இருக்கின்ற இடத்தை பொறுத்து மறையாமலோ இல்லை புதன் அஸ்தங்கம் அடையாமலோ நீசம் பெறாமலோ, புதன் உங்களுக்கு அசுப கிரகங்களுடன் சேராமல் இருக்கணுமோ, இல்லை சுபத்துவம் இல்லாத நட்பு வீட்டில் இல்லாமல் பகை வீட்டில் இருந்தாலும் பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும். அதனால் இந்த புதன் திசையை கடப்பது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் குரு பார்வை அப்படிங்கிறதுனால சமாளித்து வெளியில் வருவீங்க. அஷ்டமாதிபதி திசையாக இருந்தாலும் உங்களுக்கு நிறைய ஞானத்தை கொடுப்பார். அதே மாதிரி திருமண வாழ்க்கையை கொடுத்து ஒரு சில பிரச்சனைகளையும் கொடுப்பார். இது நாள் வரைக்கும் டைவர்ஸுன்னு 10-12 வருஷமாக பிரச்சனையில் இருக்கிறவங்க கூட இப்போ மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகக்கூடிய நிலைமையெல்லாம் வரும் புதன் திசையில். அடுத்த கேது திசை 39 வயசுலேருந்து 46 வயசு வரைக்கும். இந்த கேது திசையில் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு. சில பேருக்கு 2ஆம் திருமணம் நடக்கணும் அப்படின்னு லேட் மேரேஜ் நடக்கணும்னா இந்த காலகட்டத்தில் ஜனனகால ஜாதகத்தை பார்த்தே முடிவெடுக்க வேண்டும். ஆனால் குரு பலம் கூடி வரும்போது 2வது திருமணம் நடக்கவும் லேட் மேரேஜ் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது 2, 7 அப்படிங்கிற பாவகங்கள் கெட்டு விடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது.
அது ஜோதிட ஆலோசனைக்கு நீங்கள் எனக்கு கூப்பிடலாம். கேது திசையில் கணவன் மனைவிட்டு ஒரு சில சிக்கல்களான விஷயங்கள் இருக்கும். பிரிவு இல்லாமனாலும் ஒரு சில மனசஞ்சலங்கள் ஏற்படும். அதனால் இறை வழிபாடை அதிகமாக மனசில் வைத்து செய்யுங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சுக்கிர திசை 46 வயசுலேருந்து 66 வயசு. இந்த சுக்கிர திசை விருச்சிக ராசிக்காரங்களுக்கு யோகமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சுக்கிரன் அப்படிங்கிறவர் 7க்கும் 7ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி திசை. இந்த திசையில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கூட திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக கொடுத்தே தீருவார். சில பேருக்கு ரொம்ப லேட் மேரேஜோ இல்லை செகண்ட் மேரேஜோ ஆகுதுன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பண்ணி வைப்பார். இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு வரன் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வரன் நல்லபடியான வரன் அமையும். அதே மாதிரி அயனசயன ஸ்தானத்துலேயும் 12ஆம் இடத்து அதிபதி திசை நடக்கும்போது நல்ல தூக்கம், இது வரைக்கும் தூக்கமே இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேங்க அப்படின்னா நல்ல தூக்கம் கிடைக்கும், நல்ல மன நிம்மதி கிடைக்கும். அதே மாதிரி இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தவங்களால் ஏமாற்றங்கள் தோல்விகள் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இந்த பழக்க வழக்கங்கள்னால ஒரு அழிவை சந்திச்சிருப்பீங்க. போட்டி பொறாமையினால் மற்றவங்களால் ரொம்ப விரும்பத்தகாத ஒரு பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போது அது கண்டிப்பாக உங்களை விட்டு விலகும். ஏற்கனவே எதிரியாக இருக்கிறவங்க கூட நண்பர்களானாலும் அது ஆச்சரியப்படுவதற்கில்லை. அப்படிப்பட்ட சுக்கிர திசையில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியும் பிரம்மாண்டத்தையும் கண்டிப்பாக கொடுப்பார். குரு சுக்கிரனுக்கு என்னதான் பாதகாதிபதி ரொம்ப அகெயின்ஸ்டாக இருந்தால் கூட சுக்கிர திசை உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும், வீடு மனை ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகன சேர்க்கை போன்ற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் சில சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அமையும். சில பேர் தொழிலில் வேறு அளவுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு ஃப்யூச்சரில் கொண்டு போவீங்க. உங்களுடைய குடும்பம் முழுக்க சுபிட்சமான நல்ல பலன்கள் இந்த சுக்கிர திசையில் இருக்குது. இந்த சுக்கிர திசை மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்புகளை விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீரும். அது ஆண்டவன் புண்ணியத்தில் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டு கொண்டே உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் அப்படிங்கிறது ரொம்ப இருக்கும். சுக்கிரன் உள்ளே வந்துட்டால் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி மட்டும் அல்லாமல் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சில தருணங்களை உருவாக்குவார். ஒரு இடத்துல நீங்கள் சும்மா இருக்கும் போது இருக்கின்ற மகிழ்ச்சி இருக்காது. 4 பேர் சேர்ந்து உங்களோட விஷயங்களை கொண்டாடும் போது அப்போ உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்கள். அந்த மாதிரி விஷயம் இப்போ நடக்கும். இங்கே சுக்கிர திசை நடக்குதுங்க, ஆனால் ஒரு பலனும் எனக்கு கிடைக்கலைங்க அப்படின்னா கண்டிப்பாக சுக்கிரன் நல்ல இடத்துல உங்கள் ஜாதகத்தில் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். மறைவு பெறாமலும் சுக்கிரன் அவருடைய அசுப கிரகத்துடன் சேராமல், ராகுவை தவிர எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் சனியோடு சேர்ந்தாலும் பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்துரும், பலனை அதிகமாக கொடுக்காது, நல்ல பலன்கள். அதனால் அதையும் பார்த்துக்கணும். சூரிய திசை 66 வயசுலேருந்து 72 வயசு வரைக்கும் இந்த சூரிய திசையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனால சூரிய திசைக்கு ஒரு ஆகாத திசையாக இருந்தாலும் குரு ஆனவர் உங்களுக்கு கை கொடுப்பார். அப்படிங்கிறது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட டாக்ஸேஷன் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுடைய தொழிலில் போட்டி பொறாமை அப்படிங்கிறதெல்லாம் இப்போ விலகக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் நீங்கள் எச்சரிக்கையும் கவனமும் இருக்க வேண்டிய காலகட்டம்னு சொல்லலாம். அதே மாதிரி சுபிட்சமான லாபத்தை இந்த காலத்தில் கொடுத்தாலும் கொஞ்சம் இந்த லாபத்தை வெளியில் சொல்லாமல் ஒரு ரகசியம் காத்து வைப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு கொடுத்துரும். அடுத்தது சந்திர திசை 72 வயசுலேருந்து 82 வயசு இருக்குது. இந்த சந்திர திசையில் உங்களுடைய தாய் வழி சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் சில பேர்த்துக்கு வரும். இந்த அர்த்தாசிரம சனி வீடு மனை வாகனத்தில் தான் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். தாயார் வழியில் கொஞ்சம் சில பிரச்சனைகளை கொடுத்து அதன் பிறகு நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த சந்திரன் உங்களுடைய ஜாதகத்தில் கெட்டு போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ராசியே சந்திரனே மறையாமல் இருந்தால் இந்த தசா காலங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். சந்திரன் உங்களுக்கு நல்லதை கொடுப்பார்னா அந்த குரு பார்வையானது உங்கள் லக்னத்தில் சந்திரன் மேலே தான் படுவார். அப்படிங்கும்போது மிகப்பெரிய யோகத்தையும் குரு சந்திர யோகத்தையும் மிகப்பெரிய தைரியத்திலையும் பார்க்குறார், 3ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்படிங்கும்போது தைரிய வீரியஸ்தானத்தில் கண்டிப்பாக வெற்றியை கொடுத்தே ஆவார். அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். லக்னக்காரங்க மிகப்பெரிய வளர்ச்சியும் லாபத்தையும் கண்டிப்பாக இந்த குரு பெயர்ச்சி சந்திக்கும் அப்படின்றது மாற்று கருத்துக்கு இடமல்ல. உங்களுடைய அசையா சொத்துக்கள் உங்களை தேடி வரும். சில பேருக்கு இந்த நேரத்தில் தாய் வழி தந்தை வழி சொத்துக்கள் கண்டிப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம்.
புது வீடு கட்டுவீங்க, கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க, சில பேருக்கு பேரம் பேத்திகளில் பிறக்கக்கூடியதாகவும் நல்ல பலன்கள் ஏற்படும். அடுத்தது செவ்வாய் திசை 82 வயசுலேருந்து 89 வயசு வரைக்கும். இந்த காலகட்டங்களில் உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகளில் மிக கவனமாக இருக்கக்கூடிய திசை. அறுவை சிகிச்சை போன்ற விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்தாலும் இந்த குருவானவர் உங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லாமல் உங்களை கடத்துவார். இந்த செவ்வாய் திசையில் கொஞ்சம் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கும். என்னதான் உங்களுக்கு குரு சுபிட்சமான பலன்கள் உங்களுக்கு கொடுத்தாலும் இந்த செவ்வாய் திசை அர்த்தாசிரம சனியுடன் இருக்கும்போது ஒரு சில ஹாஸ்பிட்டலேஷன்ஸ் எக்ஸ்பென்சஸ் அதிகம் பண்ணுவார். அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாகவும் சிந்தனைக்கு வெளிப்பட்ட ஒரு சிந்தனையை ஒரு நல்ல விதத்தில் கொண்டு போய் மெடிடேஷன் யோகா போன்றதை செய்கிறது ரொம்ப நல்லது. செவ்வாய் திசையோடைய காரகத்துவம் என்னென்னா, விளையாட்டு துறையில் உங்களுடைய மகன் மகள்கள் இருந்தாலும் ஒரு சில தடுமாற்றங்கள் ஏற்படும். ஐடி செக்டாரில் இருக்கிறவங்க உங்களுடைய பிள்ளைங்களுக்கு நீங்கள் நல்ல ஒரு ப்ரொனன்சியேஷன் கொடுப்பீங்க. உங்களுடைய உடலை சம்மந்தப்பட்ட விஷயங்களும் மனசு சரியில்லைன்னு தோன்ற விஷயங்களும் செய்யாதீங்க. உடம்புக்கு ஆகாத ஒரு விஷயத்த பண்ணாதீங்க. இதெல்லாம் ரெண்டையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது ராகு திசை 89லேருந்து 105 வயசு வரைக்கும், 99 வயசு வரைக்கும். ராகு திசை மட்டும் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் ராகு எந்த இடத்துல இருக்காரோ அதை பொறுத்த பலன்களை கொடுப்பார். இருந்தாலும் குருவுடைய பார்வை உங்களுக்கு இருக்கும்போது இந்த ராகு திசையில் எவ்வளோ ஒரு அவமானங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் மிகப்பெரிய ஒரு தற்காப்புக்காக குருவானவர் செயல்படுவார்ன்றது மாற்று கருத்துக்கு இடமில்லை. மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி, பிரம்மாண்ட வளர்ச்சி இருந்தாலும் கவனமும் எச்சரிக்கையும் உங்கள் சொந்த பந்தங்ககிட்டே இருக்கணும். நட்பு நிலைகளில் இருக்கணும். உங்களுடைய குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல வழியை கொடுப்பீங்க, நல்ல ஒரு விஷயத்தை பண்ணுவீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக உங்கள் உடம்பை பார்த்துக்குங்க, மனசை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக கண்டிப்பாக முருகப்பெருமான், திருச்செந்தூர் முருகன் பெருமானை நீங்கள் போய் வேண்டிட்டு வாங்க. ரொம்ப நல்ல பலன்கள் இருக்கா. செவ்வாய் ஹோரையில் போய் பண்ணுறதுனாலும் விசேஷம். வியாழக்கிழமையில் குரு ஹோரையில் திருச்செந்தூர் சென்று வந்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீருவார்னு தான் சொல்லணும். குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமைகளில் நீங்கள் வழிபட்டு வர்றதும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு இன்றையமையாது அப்படின்னு சொல்லலாம். இந்த விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.